செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நல்லவராகிய தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நமக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட தருணத்தை மறுக்கக்கூடாது, மறக்கவும் கூடாது. கிருபையாக, ஈவாக, தயவாக கொடுக்கப்பட்ட ஒரு தருணம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. இந்த வார்த்தையை 2 பேருக்கு சொல்றார். ஒன்று சிறுமையானவர்களே, இன்னொன்று நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. சிறுமையானவர்களே இல்ல, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பணத்தை தேடுகிறான், பொருளை தேடுகிறான், அழிந்து போகக்கூடிய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். ஆகவேதான் ஏசாயா புஸ்தகத்திலே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள். இன்றைய உலகத்திலே மனிதன் வேலை வாய்ப்பை தேடுகிறான். இன்றைய நாட்களிலே மனிதன் பதவியை தேடி ஓடுகிறான். இன்றைய நாட்களில் மனிதன் பணத்தை மாத்திரம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அகிலத்தையும் படைத்த இறைவனை மனிதன் தேடவில்லை. அண்ட சராசரங்களை படைத்த இறைவனை தேடவில்லை. மனிதனை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவை தேடவில்லை. பிள்ளைகள் தன் தாயை தேடுவார்கள். சிறு பிள்ளைகள் தன் தாயை தேடுவார்கள். ஏன் தாயை தேடுகிறார்கள்? அவர்கள் ஈன்றவர்கள், அவர்கள் பெற்றவர்கள். பெற்றவரை, ஈன்றவரை பிள்ளை தேடுகிறது. சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார். படைத்தான். படைப்பெல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தான் அவரை வணங்கத்தக்கதாக. ஆனால் மனிதன் படைத்தவனை தேடவில்லை, படைப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறான். மனிதனால் படைக்கப்பட்டவைகளை தேடிக்கொண்டிருக்கிறான். இறைவன் தான் மனிதனை படைத்தார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதன் கடவுளை படைக்கிறான்.
தாய் தான் பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமே தவிர பிள்ளை தன் தாயை பெற்றெடுக்க முடியாது. உண்மைதானே? ஆகவே நம்மை பெற்றவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், நாம் அவரை தேட வேண்டும். சுவாசம் தந்தவரை தேட வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்வதற்கு சுவாசம் மிகவும் அவசியம். அந்த சுவாசத்தை தந்தவரை, ஜீவ சுவாசத்தை தந்தவரை நாம் தேட வேண்டும். யாரை தேட வேண்டும்? சுவாசம், ஜீவ சுவாசத்தை தந்தவரை. மனிதனை இறைவன் படைத்தார், அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அல்லேலூயா. படைத்தவர் யார்? இறைவன், கடவுள். ஆகவே அந்த கடவுள், அந்த இறைவன், அந்த தேவன், அந்த கர்த்தர் மனுஷனுக்கு நாசியிலே சுவாசத்தை ஊதினார். தாய் சுவாசத்தை ஊதல, ஆமென் சொல்லுங்க. தகப்பன் சுவாசத்தை ஊதல. மனுஷன் தானாய் தோன்றவில்லை. எந்த மிருகத்தின் வாயிலாகவும் மனிதன் தோன்றவில்லை. அப்படி மிருகத்தின் வாயிலாய் தோன்றினால் நீங்க எல்லாம் உடைகளை உடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எல்லாம் இந்த நாற்காலியிலே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாம் ஒன்று காட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், மரத்து மேலே இருக்க வேண்டும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இறைவனால் படைக்கப்பட்டபடினாலே, இறைவனுடைய சுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே, இறைவனுடைய சாயல் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே, தேவன் மனிதனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படிதான் சிருஷ்டித்தார். ஆகவே மனிதன் தேவ சாயலால் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனை கடவுள் தான் படைத்தார், இறைவன் தான் படைத்தார், சிருஷ்டி கர்த்தா தான் படைத்தார். ஆகவே சிருஷ்டி கர்த்தரை தான் மனிதன் தேட வேண்டும். மனிதன் மனிதனை தேடுகிறான், வெட்கப்படுகிறான், தலைகுனிகிறான். இறைவனை தேடின மனிதன் தலைகுனிவதில்லை, வெட்கப்படுவதில்லை, கெட்டு போவதில்லை. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்போ எந்த ஒரு மனிதன் கடவுளை விசுவாசிக்கிறானோ அவன்தான் கடவுளை தேடுவான். அவரை விசுவாசியாதவன் அவரை தேட முடியாது. விசுவாசிக்கிறவன் தேடுவான். அந்த தேடுகிற மனிதனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த தேடுகிற மனிதன் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அந்த தேடுகிற மனிதனை கர்த்தர் கைவிடுவது கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இந்த செப்பனியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, அவரை தேடுங்கள், எப்பொழுது? கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவனை நீ தேடினால் அவரை கண்டடைவாய். தேவன் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசுவை குறித்து ஒவ்வொரு மனிதனும் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு இங்கே நிற்கக்கூடிய நானும் சாட்சி கொடுக்கிறேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினால் தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் மரித்து போயிருப்பேன், மறைந்து போயிருப்பேன், எல்லாராலும் மறக்கப்பட்டிருப்பேன். கடவுள் உயிரோடு வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே காப்பாற்றுகிறார். என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். யாரை? அவரை தேடுகிறவர்களை காப்பாற்றுகிறார். அவரை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அவரை தேடுங்கள், கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். வேறொரு
சமயம் கிடையாது, நேரம் கிடையாது, காலம் கிடையாது. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லாதே. நாளைய தினம் உன்னுடைய தினம் அல்ல. இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறாய், நாளை நீ உயிரோடு இருப்பாயா என்று உன்னால் சொல்ல முடியாது. மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஜீவனும் மரணமும் அவர் கையில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தும் அவர் கையில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அவர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அவரை நம்புகிறவனை, அவரை தேடுகிறவனை, அவரை விசுவாசிக்கிறவனை அவர் கையிலே வரைந்திருக்கிறார். ஆகவே அவரால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவரை தேடுங்கள். இந்த செப்பனியாவின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவரை தேடுங்கள். எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நீ அவரை தேடினால் கண்டடைவாய். அரைகுறை மனதோடு கூட அவரை தேடினால் காண முடியாது. முழு இருதயத்தோடு தேட வேண்டும். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேடினால் நீ அவரை கண்டடைவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகர் போய் பார்க்கலாம், என்னதான் நடக்கிறது போய் பார்க்கலாம். அந்த போய் பார்க்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் கடவுளை கண்டடைய முடியாது. ஆனால் முழு இருதயத்தோடு கூட தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆகவே சமயம் இதுவே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இதுவே. கண்டடையத்தக்கதான சமயம், கண்டடையத்தக்கதான நேரம், கண்டடையத்தக்கதான காலம் இது. வேறொரு காலம் கிடையாது. அடுத்த வாரம் வருகிறேன் என்று சொன்னவர்கள் அநேகர் சொல்லுவாங்க, அடுத்த வாரம் வருகிறேன். அதற்குள்ள அவருடைய உயிர் இருக்குதா இல்லையா தெரியாது. அடுத்த நாளே உன்னுடையது அல்ல. அடுத்த வாரம் எப்படி உன்னுடைய நாளாக மாறும்? கர்த்தரை தேடுவதற்கு அடுத்த வாரம் இல்லை, அடுத்த நாளும் கிடையாது. இன்றைக்கே, இன்றுதான் ரட்சணை நாள், இன்றுதான் அனுக்கிரக காலம். ஆகவே தேடுகிறவர்கள் இன்று தேட வேண்டும், நாளை அல்ல. அப்படி தேடுகிறவர்கள் எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேடினால் கண்டடைய முடியும், பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். தேவனை தரிசித்தவர்கள் வேதத்தில் அநேகர் இருக்கிறார்கள். இந்த இடத்திலும் தேவனை தரிசித்தவர்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனை யார் கண்டடைய முடியும்? யார் தரிசிக்க முடியும்? வேதம் சொல்கிறது மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். எல்லோரும் பார்த்து விட முடியாது இறைவனை. நான் இறைவனை பார்த்தேன் சொல்கிறவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். இறைவனை பார்ப்பதற்கு பரிசுத்தம் அவசியம். ஆடையில் இருப்பது சுத்தம், ஆத்மாவில் இருப்பது பரிசுத்தம். ஆண்டவர் உடையை பார்க்கவில்லை, உள்ளத்தை பார்க்கிறார். ஆகவே இந்த உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் மத்தேயு 5:8 இயேசு சொல்லுகிறார். யார் சொல்கிற இந்த வார்த்தையை? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இருதயத்தில், வாசிங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே யாருடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதோ அவர்கள் இறைவனை தேடினால், அவர்கள் கடவுளை தேடினால் நிச்சயம் அவர்கள் காண முடியும். அதில் மாற்றமே இல்லை. இறைவனை காண்பதற்கு சமயம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. அந்த காலத்தை விட்டு விட்டு தேடினால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இதுதான் காலம், இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சணை நாள். வேறொரு காலமோ நேரமோ சமயமோ இல்லை.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. ஆகவே அதினதின் காலங்களிலே அவர் நேர்த்தியாய் செய்கிறார். அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவரை தேடுங்கள். அவரை தேடுகிறவர்கள் எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு. அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ எந்த இருதயம் சுத்தமாய் இருக்கிறதோ, எந்த மனிதன் முழு இருதயத்தோடு தேடுகிறானோ அவன் அவரை காண முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. காண முடியும், சத்தத்தை கேட்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை தேடுகிறீர்களா? காலையும் தேட வேண்டும், மதியமும் தேட வேண்டும், மாலையும் தேட வேண்டும், இரவிலும் தேட வேண்டும், அதிகாலையிலும் தேட வேண்டும். தேடுகிறவன் கண்டடைவான். தேடுகிறவன் கண்டடைவான். தேடுகிறதுக்கு காலம் இதுதான், இன்னொரு காலமோ நேரமோ கிடையாது. ஆகவே இன்றைக்கு கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்படி தேடுகிறவர்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட தேட வேண்டும். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேடும்போது அவரை காண முடியும், அவர் சத்தம் கேட்க முடியும், அவரை காண முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு தேடுகிறதுக்கு இது நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொன்னான வேலை, ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் கர்த்தரை தேடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக சொல்லப்படுகிற நீதியை தேடுங்கள். என்ன தேடுங்கள்? நீதி. கர்த்தருடைய வார்த்தை தான் நீதி. ஆண்டவராகிய இயேசுதான் நீதி. அந்த நீதியை வெளிப்படுத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீதியின் பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். அநீதி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நீதியை காண முடியாது. எந்த மனிதனிடத்திலும் நீதி இல்லை. நீதி என்றால் உண்மை, உண்மை என்றால் சத்தியம். உண்மை இல்லை. வேதம் சொல்கிறது, உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள். உண்மை இல்லை மனுஷனிடத்தில். இன்றைக்கு உண்மை இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் எவனோ அப்படின்றார். இன்றைக்கு கொஞ்சமாவது உங்களிடத்தில் உண்மை இருக்கிறதா? இல்லை. அப்படி உண்மை இருந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரியாய் வைக்கிறார். உண்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். இன்றைக்கு அநேகரிடத்துல உண்மை இல்லை. இந்த உண்மைதான் சத்தியம். சத்தியம்தான் நீதி. அந்த நீதிதான் கடவுள். அந்த நீதிதான் இயேசு. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் சத்தியம், சத்தியவான், சத்தியமூர்த்தி, சத்தியபரன். அவர் யாரு? சத்தியவான், சத்தியமூர்த்தி, சத்தியபரன். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் தேடுகிறோம். ஆகவே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன் பிதாவுக்கு உண்மையா இருந்தார். சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தார். அவர் தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். அவரை தேடுகிற நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
நீதியாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிற நீதியை தேடுங்கள். அப்படி என்றால் என்ன? சத்தியத்தை தேடுங்கள். சத்தியம் என்றால் என்ன? வேதமே சத்தியம். இந்த சத்தியம்தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசு. ஆகவே தான் இயேசு சொல்கிறார், நானே சத்தியம். என் அன்புக்குரியவர்களே, சத்தியமாகிய இயேசுவை, நீதியாகிய இயேசுவை தேடுங்கள். இந்த உலகம் பொய்யை தேடுகிறது, அநீதியை தேடுகிறது, அநியாயங்களை தேடி போகிறது. தேவன் நீதி செய்கிறவர். ஆகவே இந்த நீதிபரரை, அவருக்கு பேர் நீதிபரன், சத்தியபரன், நீதிபரர். ஆகவே இந்த நீதிபரரை நீ தேடுவாயானால் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நீதியை செய்வார். தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் நீதியை செய்வார். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நீதியை செய்வார். இந்த மாலையிலே அவரை தேடி வந்திருப்பீர்களானால் உங்களுக்கு அவர் நீதியை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் நீதி செய்வார். நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது, நீங்கள் நீதியை தேடும் போது கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். இந்த அநியாயமான உலகத்திலே அநீதிகளை நீங்கள் தேடி போவீர்களானால் உங்களுக்கு நீதி கிடைக்காது. அநியாயத்தை தேடி போவீர்களானால் நீதி கிடைக்காது. அநியாயம் செய்கிறவனை நம்புவீர்களானால் உங்களுக்கு நீதி கிடைக்காது. நியாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் கடவுளாக இருக்கிறார். அவர் இறைவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாலை நேரத்தில், இந்த நாளிலே, இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நீதியை செய்வார். நீங்கள் நீதியை தேடுங்கள். என்ன தேடுங்கள்? நீதியை தேடுங்கள். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். என்ன தேடுங்க? ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இன்றைக்கு அநேக மக்கள் நீதியை தேடுவது கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது நீதியை தேடினார், நீதியின்படி நடந்தார், நீதியின்படி வாழ்ந்தார், நீதியை நிறைவேற்றினார். என்ன நிறைவேற்றினார்? நீதியை நிறைவேற்றினார். வேதம் சொல்கிற நீதியை நிறைவேற்ற வேண்டும். அப்போ உங்களுக்கு நீதியை நிறைவேற்றணும்னு ஆசை இல்லையா? சொல்லுங்க, கவனிங்க. நீதியை நிறைவேற்றினா நீங்க என்ன பண்ணணும்? இயேசு நீதியை நிறைவேற்றினார். அவர் யாரு? அவர் தேவகுமாரன் இல்ல? திருத்துவத்திலே இரண்டாவது நபர் அவர். ஆகவே அந்த இயேசுவே, அந்த இறைமகனே, அந்த தேவகுமாரனே நீதியை நிறைவேற்றுவாரானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீதியை நிறைவேற்ற வேண்டும். அவர் நீதியை நிறைவேற்றும்படி இப்பொழுது இடம் கொடு என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார் யோவான் ஸ்நானகனை பார்த்து, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேறுவதற்கு இது ஏற்றதா இருக்கிறது. அப்போ உங்க மனசு ஏற்றுக்கல வசனத்தை, ஆகவே நீங்க எடுக்கல. மனசு கேட்க மாட்டேங்குது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் மாசம் இருக்கட்டும். இல்ல, நிக்கோதேமை பார்த்து கர்த்தர் பேசினார். ஆண்டவராக இயேசு பேசினார். என்ன பேசினார்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது அவன் அவரை பார்த்து சில விளக்கங்களை கேட்கிறான். அதற்கு அவர் அர்த்தம் சொல்லுகிறான். அப்படியானால் நிக்கோதேமை என்ன செய்திருப்பான்? ஞானஸ்தானம் எடுத்திருப்பான். ஆமென். ஒரு ஜெபாலய தலைவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். ஜெப வீட்டில் இருக்கிற நீ மறுக்கிறாய். எல்லா செயலும் ஒரு இடத்துல இருக்கிறது, நற்குணங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் இருக்கிறது. ஆனால் பிசாசு உன்னை தந்திரமாய் வஞ்சிக்கிறான். அவனுடைய தந்திரத்துக்கு நீ இடம் கொடுத்தால் உன்னை அவன் கொன்று விடுவான். உன் ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போய் விடுவான். ஒரு பக்கம் அவன் உன்னை கொல்லுகிறவன், ஒரு பக்கம் உன்னை அவன் நரகத்துக்கு கொண்டு போகிறவன். எல்லா நீதியும் நிறைவேறதுக்கு இது ஏற்ற சமயமாக இருக்கிறது, ஏற்ற காலமாக இருக்கிறது. இப்பொழுது இடம் கொடு. இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பிறகுதான் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி சொல்லுகிறது, இவரே நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஒருவர் பாடுகிறதுனாலே அவர் நேசகுமாரத்தியாய் மாற முடியாது, நேசகுமாரனாக இருக்க முடியாது. ஒருவர் ஜெபிக்கிறதுனாலே அவர் நேசகுமாரனாக, நேசகுமாரத்தியாக மாற முடியாது. ஒருவர் காணிக்கை கொடுப்பதினாலே அவர் நேசகுமாரனாக, நேசகுமாரத்தியாய் இருக்க முடியாது. தன் இருதயத்தை கடவுளுக்கு முழுமையாய் கொடுக்கும் பொழுதுதான் அவன் நேசகுமாரனாய், நேசகுமாரத்தியாய் மாறுகிறாள். அல்லேலூயா.
எல்லா நீதியும் நிறைவேறுவதற்காக இயேசு தேவகுமாரன் எடுத்தார். நீ தேவகுமாரனுடைய பிள்ளையா? நீ இயேசுவை விசுவாசிப்பது உண்மையா? இயேசுவை விசுவாசிக்கிறாயானால் என்ன தடை? யார் தடை? எதற்கு தடை? நீதியை நீ நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, நீ நீதியை தேடக்கூடாதபடிக்கு உன்னை கெடுக்கிறது யார்? உன்னை தடுக்கிறது யார்? உன்னுடைய உள்ளான மனுஷன் என்ன சொல்கிறான்? மற்றவர்களுடைய வார்த்தையை கேளாதே, கடவுளுடைய வார்த்தையை கேள். கடவுள் என்ன சொல்லுகிறார்? கடவுள் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், இல்லை நீதியை தேடுங்கள். அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்லுகிறது, செப்பனியா புத்தகத்தில், மனத்தாழ்மையை தேடுங்கள். என்ன தேடுங்கள்? என்ன தேடுங்கள்? மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிய போகுது. இன்னும் கொஞ்சம் காலம்தான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கோபம் எவ்வளவு நாள் இருக்கு? கொஞ்ச காலம். சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச காலம். இனி காலம் இல்லை, கொஞ்ச காலம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும், அவர் நீதியை தேட வேண்டும், மனத்தாழ்மையை, சொல்லுங்க, மனத்தாழ்மையை தேட வேண்டும். நீ மனத்தாழ்மை உள்ளவனாய் இருந்தால் உன் இருதயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துப்பாயே. உன் மனது கடினமாய் இருக்கிறபடினாலே, உன் மனது கர்வமாய் இருக்கிறபடினாலே, உன் மனது ஆணவமாய் இருக்கிறபடினாலே நீ மறுத்து கொண்டிருக்கிறாய். கோபாக்கினை நாளிலே மறைக்கப்படுவீர்கள். எப்போ? தேடினால். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சா? தேடினால். தேடினால் என்று சொல்லும்போது நீ ஓடி போயிடக்கூடாது. நாம் கர்த்தரை தேட வேண்டும். நாம் அவரை தேடும்போது அவர் நம்மை தேடி வருவார். நாம் அவரை தேடும்போது அவர் நம்மை தேடி வருவார். இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ரட்சகர், ஒரே ஒரு ஆண்டவர் இருப்பாரானால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, அவரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். இன்றைக்கு உன் இருதயத்தை நீ கடினப்படுத்துவாயானால் உன் நிலை பரிதாபமாக மாறும். ஐஸ்வர்யவானுடைய நிலைமை என்ன ஆனது? ஐஸ்வர்யவான் லாசரு ஆபிரகாம் மடிக்கு சென்று விட்டார். லாசரு மரித்தார், ஆபிரகாம் மடிக்கு சென்று விட்டார். ஆனால் ஐஸ்வர்யவானுடைய நிலை என்ன? அவன் நரகத்திலே வேதனைப்படுகிறான். காரணம் என்ன? நீதியை தேடாதபடினாலே, இறைவனை தேடாதபடினாலே, மனத்தாழ்மை அவனிடத்தில் இல்லாதபடினாலே அவன் நரகம் சென்றான். அங்கிருந்து அவன் வேதனைப்படுகிறான். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எங்கே போக போகிறாய்? நீ பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமா? ஆபிரகாம் மடிக்கு செல்ல வேண்டுமா? நீ ஆபிரகாம் மடிக்கு செல்ல வேண்டுமானால் அவரை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும், மனத்தாழ்மையை தேட வேண்டும். இந்த ஐஸ்வர்யவானுக்குள்ளே கர்வம் காணப்பட்டது, ஆணவம் காணப்பட்டது, இருதய கடினம் இருந்தது. ஆகவே ஒரு பருக்கு சோறு கூட அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் ஏழைக்கு இறங்கவில்லை. அந்த ஏழையை அசட்டை பண்ணினான், அற்பமாய் எண்ணினான். அசட்டை பண்ணப்பட்டபடினாலே, அற்பமாய் எண்ணப்பட்டபடினாலே, அந்த ஏழையை அவன் மறந்தபடினாலே, தானம் தர்மம் செய்யாத போனபடினாலே, தேவனை தேடாதபடினாலே, தேவனுடைய சட்டங்களை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய பிரமாணங்களை, வேதத்தை அவன் தேடாதபடினாலே, சத்தியத்தை தேடாதபடினாலே, நீதியை தேடாதபடினாலே அவன் நரகத்துக்கு போனான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே,
தேவனுடைய நீதி என்ன? ஞானஸ்தானம் பெறுவது. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பதுதான் தேவனுடைய நீதி. நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. அந்த ஐஸ்வர்யவான் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாதிருக்கிறவனாயிருக்கிறான். அப்படி அவன் ஜலத்தினால் ஆவினால் பிறந்தால் அவன் ஏன் நரகம் போக வேண்டும்? அவன் தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கவில்லை, தேவனுடைய நீதி அவன் தேடவில்லை. ஆகவே நரகத்துக்கு போனான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாயே, தகப்பனே, என் அன்பு வாலிபனே, இதுதான் உனக்கு காலம், இதுதான் உனக்கு நேரம், இதுதான் உனக்கு சமயம். ஆகவே இன்னொரு நாள், இன்னொரு வாரம், இன்னொரு மாதம், அடுத்த வருஷம் என்ற நாளை நீ தள்ளி போடக்கூடாது. கடவுள் உனக்கென்ற நாளை வைத்திருக்கிறார். அந்த நாள் இந்த நாள், அந்த நேரம் இந்த நேரம். ஆகவே உலகம் உன்னை பகைக்கும், உலகம் உன்னை வெறுக்கும். அப்பொழுதுதான் இயேசு உன்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். இயேசு நேசிப்பாரானால் உலகம் வெறுக்கும், இயேசு உன்னை நேசிப்பாரானால் உலகம் பகைக்கும், உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். ஆனால் நீ இயேசுவை நேசிப்பாயானால் இயேசு உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை உயரத்திலே தூக்கி வைப்பார், உன்னதத்துக்கு கொண்டு செல்வார். ஆனால் எந்த உறவும் உன்னை உன்னதத்துக்கு கொண்டு போக முடியாது, எந்த உறவும் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியும். ஆகவே இந்த மாலை நேரத்தில், இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசத்தில் சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். மனம் திரும்பினால், ரட்சிக்கப்பட்டால், அந்த கோபத்தின் நாளிலே நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் கடவுளுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோம், கர்த்தருடைய நீதிக்கு கீழ்ப்படுகிறோம்? கர்த்தருடைய நீதிக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கு. ஆகவே வேறொரு நாள் இல்லை, வேறொரு சமயம் இல்லை. இதுதான் சமயம், இதுதான் நேரம், இதுதான் காலம், வேறொரு காலம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உணருங்கள், மனம் திரும்புங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுங்கள், பரிசுத்தாவினாலே நடத்தப்படுங்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் ஜெயம் பெறுங்கள், சாட்சியாய் வாழுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, தேசத்தில் சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, உம்மை தேடினவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நினைவே பட்டணத்தார் உம்மை தேடினார்கள். தேசத்தில் சிறுமையானவர்கள் உம்மை தேடினார்கள். அந்த நினைவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். நீதியை தேடினவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மனத்தாழ்மையை அறிந்து கொண்ட அந்த நினைவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து இறைவனை நோக்கி கூப்பிட்டு அழுதார்கள், தாழ்மையோடு கேட்டார்கள். தேவன் இறங்கினீர், பட்டணத்தை ரட்சித்தீர், மக்களை ரட்சித்தீர். அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறீர். யாரெல்லாம் இன்று மனம் திரும்புகிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் நீதியை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் மனத்தாழ்மையை தேடுகிறார்களோ, அவர்களை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு உண்டான ரட்சிப்பை கட்டளையிடும், அவர்களுக்கு உண்டான நித்திய ஜீவனை கட்டளையிடும், அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இந்த நாளிலே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே, ஐஸ்வர்யவான் உம்மை தேடாமல் போனான், நீதியை தேடாமல் போனான்,
மனத்தாழ்மையை தேடாமல் போனான். ஆகவே அவன் நரகத்துக்கு சென்றான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் இன்னும் உம்மை தேடாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உம்மை தேட உதவி செய்யும். இன்றைக்கே தங்களை அர்ப்பணிக்க, இன்றைக்கே தங்களை ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பொறுப்பிடும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருள்நாதர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில விடுதலையை தாரும், வெற்றியை தாரும், சமாதானத்தை தாரும். ஒவ்வொரு மீதும் கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். நோயிலே வியாதியிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களை தொடும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும். யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். வறுமையிலே, தரித்திரத்திலே, கடனிலே இருக்கிற ஒவ்வொருக்கும் விடுதலை தாரும். கர்த்தர் விடுதலை தாரும். இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு நபரையும் பேர் பெற ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, புத்தியை கர்த்தர் தாரும். அவர்கள் தங்கள் கல்வியிலே வெற்றி பெற, வாழ்க்கையில வெற்றி பெற, அவங்களுடைய தொழிலில் வெற்றி பெற, அவங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற உமது அடியான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் உடைய கரம் இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் நடத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சீர்கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார் என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 50104046622467. IFSC கோட் HDFC 004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7393451314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.